செய்யணும். தேர்தல் வரப்போது இன்னொரு 10 நாள்ல அறிவிப்பு, அவ்வளவுதான். கடகடன்னு நாள் ஓடிடும், பொழுது ஓடிடும். மார்ச் ஏப்ரல்ல தேர்தலே முடிஞ்சிடும். இதுவரை இப்போது வரை பனையூர்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத இவர்கள் மாற்று அரசியலை பேசிக்கொண்டு வருகிறார். என் வாழ்க்கையிலேயே எத்தனையோ பிரஸ் மீட் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, நேர்காணல் பார்த்திருப்போம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட 1-to-1 உட்கார்ந்து நேர்காணல் கொடுக்கிறாரு. ஆனா உலகத்திலேயே பேட்டி எடுத்துட்டு வந்தவரை பேட்டி எடுத்து தான் நாம தெரிஞ்சுக்க முடியுங்கிற அளவுக்கு அப்படி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார். எப்ப நீ பிரஸ் மீட் எடுத்தியா? அவன் எடுத்தேன். எங்க பிரஸ் மீட்டை காட்டு. பிரஸ் மீட் எடுத்தார்ல, அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு, அதை வேணா காட்டுன்னு சொல்லி இப்படி செய்கின்ற இவர்கள் ஒருபுறம் மாற்று அரசு என்று பேசிக்கொண்டு வருகிறார்கள். பெற்றோர்கள், பெரியோர்கள், தயவு செய்து எங்களை கவனியுங்கள், இந்த பிள்ளைகளை உற்று நோக்குங்கள். எங்களுக்கு தந்தை பெரியார் வாழ்க, தலைவர் கலைஞர் வாழ்க என்று சத்தம் கேட்டால் அது திமுகவினுடைய மேடை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க என்று சத்தம் கேட்டால் அது அதிமுகவின் மேடை. சேர் மேலே ஏறாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, கரண்டு கம்பியில் ஏறாதீங்க என்று சத்தம் கேட்டால் அது பக்கா மாஸ் மேடை. மாறாக தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சத்தம் கேட்டால் அது நாம் தமிழர் கட்சி மேடை. அந்த வகையில் விழுந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் எப்போதும் போல எழுச்சியும் புரட்சியுமாக இந்த பல்லாவரம் தொகுதியில் அணகை பகுதியில் ஒரு ஆகச்சிறந்த கூட்டத்தை திட்டமிட்டு இந்த கூட்டத்திற்காக உழைத்து செவ்வனை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, அனுமதி தந்து பாதுகாப்பு பணி செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு அடுத்தபடியாக மேடை ஏறி குறிப்பாக அணில் கறி சமைப்பதில் ஆக சிறந்த வல்லுநராக வந்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே, அனைத்திற்கும் மேலாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் கிட்டத்தட்ட முடிவு வந்துவிடும். முடிவு வந்ததற்கு பின்பாக அமைய இருக்கின்ற நாம் தமிழர் ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வு துறையை தன் கையில் வைத்து ஆக சிறந்த அரசியலை செய்ய இருக்கின்ற எங்களுடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் செந்தமிழன் சீவானின் தம்பி திருப்பூர் சுடலையின் எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கங்கள். தேர்தலே இன்னும் வரல, அதுக்குள்ள நம்ம அமைய போற ஆட்சியில அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேசுறமேன்னு யாரும் நினைத்து விட வேண்டாம். இந்த மண்ணில் போயும் தவிட்டு கடையிலே இருட்டு பூனை போல ஒரு முகத்தை வைத்திருக்கின்ற திரு தாமோ அன்பரசன் எல்லாம் மந்திரி ஆகின்ற போது லட்டு போல இருக்கின்ற இந்த மண்ணை நேசிக்கின்ற எங்கள் பிள்ளை ஆகாதா? கட்டாயமாகும். பிறந்து கொண்ட பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக தேர்ந்தெடுத்த தினமும் வரலாற்றில் மிகச் சிறப்பு வாய்ந்ததுதான். அப்படி என்ன ஜனவரி 31 வரலாற்று சிறப்பு வாய்ந்த தினம் என்று கேட்டால், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஊழல் செய்ததற்காக ஒரு கட்சியின் ஆட்சி கலைக்கப்பட்ட வரலாறு இதே ஜனவரி 31 48 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக என்ற ஆட்சி, கருணாநிதியின் ஆட்சியை கலைத்த தினம் இன்றைய தினம். அந்த தினத்தில் நின்று இந்த பிள்ளைகள் நாங்கள் பதிவு செய்கிறோம். கடைசி 2 மாத கால ஆட்சியை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. பிறந்து கொண்ட பெற்றோர்கள், பெரியோர்கள், பேசுகிற பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், இந்த மண்ணை ஆள்வதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது, தார்மீக உரிமை இருக்கிறது, தாருங்கள் என்று கேட்பதற்காகத்தான் இந்த கூட்டம். கடந்த 15 ஆண்டு காலமாக கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இப்போது வரை தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக கருதி களத்திலே வீரியத்தோடு நின்ற பிள்ளைகள் சீவானியின் தம்பிகள். இதே மண்ணிலே கூடங்குளம் அணு உலை தொட்டு, ஸ்டெர்லைட் தொட்டு, காவிரி பிரச்சனை தொட்டு, கச்சத்தீவு தொட்டு, இந்த மண்ணிலே எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக களத்திற்கு வந்த பிள்ளைகள். எனக்கு முன்பாக பேசி அண்ணன் சொன்னதை போல இதே பகுதியிலே, அனகாபுத்தூர் பகுதியிலே அந்த வீடுகளை இடிப்பதற்கு இந்த திமுக அரசு கங்கணம் கட்டி கொண்டு வந்த போது களத்தில் வீரியத்தோடு வந்து முதல் ஆளாக இந்த சீவானை தாண்டித்தான் நீங்கள் வீட்டை இடிக்க முடியும் என்று சொல்லி களத்தில் நின்ற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்கள் பெருத்த நம்பிக்கையோடு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். என்னவென்று சொன்னால்,
வீட்டை விட்டு வெளியேற்றி வீட்டை விட்டு நிறுத்திய இந்த திமுகவை இந்த தேர்தலில் நாட்டை விட்டு துரத்துகின்ற இடத்தில் இந்த பல்லாவரம் தொகுதி கட்டாயம் இருக்கும். பிறந்து கொண்ட பெற்றோர்கள், பெரியோர்கள், பேசுகிற பிள்ளைகள், நாங்கள் சீவானின் தம்பிகள் வைக்கிற அரசியல் புதிய அரசியல், ஒரு மாற்று அரசியலை நாங்கள் பேச விரும்புகிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாற்று அரசியலுக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த ஆட்சி, இந்த அதிகாரம். தொடர்ச்சியாக 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மாறி மாறி திமுக அதிமுகவை பார்த்த நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் பக்கம் ஏன் எங்களை நீங்கள் உற்று நோக்க கூடாது? அதுதான் கேள்வி. எனக்கு முன்னாடி பேசின அத்தனை பேரும் பேசினார்கள். யாருக்கும் நேரம் போதவில்லை. இன்னும் பேசுவதற்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லை. அந்த அளவிற்கு நாங்கள் 15 ஆண்டு காலம் செய்த அரசியலை ஒவ்வொன்றாக சொல்லுவதற்கு எங்களுக்கு அத்தனை பெரிய அரசியல் இருக்கிறது. ஆனாலும் கவனிக்க மாட்டாங்க. பெரிய வருத்தமே அதுதான். இந்த ஆர்யா தான் ஒரு படத்துல நயன்தாராவை பார்த்து கேட்பாரு, உங்களை எப்படி தாங்க கரெக்ட் பண்றது, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க, உங்களை எப்படிங்க கரெக்ட் பண்றதுன்னு கேட்பாரு. அது போல எங்கள் அன்பு சொந்தங்களை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம், உங்களை எப்படி தாங்க நாங்க வழிக்கு கொண்டு வர்றது சொல்லுங்க. நாங்க இதற்கு மேலும் சீமானும் அவன் தம்பிகளும் என்ன செய்தால் நான் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு என்ன செய்ய வேண்டியதை நீங்களே சொல்லுங்க. பெரிய வருத்தம் என்னன்னா 16 நாங்க ஒரு வேட்பாளரை நிறுத்தினோம், 16ல ஆக சிறந்த வேட்பாளரை நிறுத்தினோம், நீங்க ஓட்டு போடல. ஏங்க போடலன்னு என் மக்களை போய் கேட்டா, அது ஜெயிக்க போற கட்சிக்கு போடணும்ல, அதனால நான் போட்டேன், அதிமுக போட்டேன். சரி, 21ல ஒரு தேர்தல் வேட்பாளர் நிப்பாட்டோம், அப்பவும் கேட்டோம், நான் கட்சிக்கு ஏங்க போடல, ஏன் திமுக போட்டீங்கன்னு கேட்டா, ஜெயிக்க போற கட்சி இருக்குல்ல, என்ன ஏதோ சத்தம் கிட்டே இருக்கு, அப்ப ஜெயிக்க போற கட்சிக்கு போடணும்ல, அதனால நான் போய் திமுகவை நோட்டினேன். 21ல 24ல கேட்டோம், ஆக சிறந்த வேட்பாளர் அண்ணா நீங்க என்ன வேட்பாளர், 24ல நிப்பாட்டம், அப்பவும் ஓட்டு போடல. கேட்டா என்ன சொன்னா, ஜெயிக்க போற கட்சிக்கு தானே போடணும், அதனால திமுக போட்டேன்னு சொன்னா, சத்தியத்தின் பிள்ளைகள், சத்தியத்தையே தலைவனாக வைத்திருக்கின்ற சீமானின் தம்பிகள் நாங்கள் பதிவு செய்கிறோம், தயவு செய்து 26 தேர்தலையும் ஜெயிக்க போற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறது இல்ல, உறுதியாக நில்லுங்கள். காரணம், இந்த தேர்தலில் ஜெயிக்க போற கட்சி நாம் தமிழர் கட்சி, கட்டாயம் நாங்கள் கட்டாயம் என பெரிய நம்பிக்கை இருக்கு, மக்கள் கிட்ட பெரிய மாற்றம் இருக்கு. நடக்கிற திமுக ஆட்சியை பார்க்கிற வெகுஜன மக்கள் எல்லாம் இன்னொரு 2 மாசம் எப்படா போகும், இந்த 2 மாசத்தை தத்தி ஆட்சியை எப்படி வீட்டுக்கு அனுப்புவது என்று அத்தனை பேரும் காத்து கிடக்கிறது. நேற்று செய்தி பார்த்தீங்கல்ல, கரூர்ல கனிம வள கொள்ளையை படம் பிடிக்க சென்ற ஒரு பத்திரிகை ஊடக நண்பரை சராமாரியாக 50 குண்டர்களை வைத்து தூக்கி கொண்டு போய் குவாரியில வச்சு உயிர் போகின்ற அளவிற்கு அடித்து துன்புறுத்தியது யார் என்று பார்த்தால் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இந்த பேசிக்கலாம் நான் ஒரு பெரிய ரவுடி தெரியுமாங்கிற மாதிரி அவரே பேசியிருக்காரு. நான் 2வது ஆண்டா எம்எல்ஏ, முதல்ல நான் பெரிய ரவுடிடா அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. பெற்றோர்கள், பெரியோர்கள், ஒரு நாட்டில் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே பயந்த சுபாவமாக இருக்க மாட்டார்கள். ஒரு பொது வெளியில ஒரு தப்பு நடந்ததுன்னா, ஒரு அநியாயம் நடந்ததுன்னா, நாமெல்லாம் நமக்கு எதுக்கு வம்புன்னு விலகி போனால் கூட பத்திரிகைக்காரர்கள் துணிச்சலாக வந்து கேட்பார்கள். அந்த பத்திரிகை ஊடக நண்பர்களையே ஆட்கள் வைத்து தாக்குகிற அளவிற்கு திமுக ஆட்சியிலே காவல்துறையின் லட்சணம் அந்த அளவிற்கு தான் இருக்கிறது. நாளொரு மேடையும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது, மது ஆறாக ஓடுகிறது, கஞ்சா புழக்கம் பள்ளிக்கூட பிள்ளைகள் வரைக்கும் பரவிவிட்டது. இது எதையுமே தடுப்பதற்கு துப்பில்லாத காவல்துறையை கையில் வைத்திருப்பது யார் என்று பார்த்தால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இது எதுவுமே தெரியாம இன்னைக்கு காலையில் என்ன பண்றாரு, இப்பதான் வயசுக்கு வந்திருக்காரு, டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு ஷூவை போட்டு, அது ஒரு பைக், ஒரு இருசக்கர வாகனம், வெளிநாட்டு வாகனம், அந்த வாகனத்துல நின்று இளமை இதோ திரும்புதேன்னு சொல்லி ஃபயர் விடுற வேலையை ஆளுகின்ற அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை போல அவமானம் வேற இருக்க முடியுமா? அந்த பைக்கை வந்து சாதாரண என்ன ஆளுகளாலே தூக்க முடியாது இல்லையானே, ஸ்டாண்டு போட்டு நம்மளால நிப்பாட்டுறதே சிரமம். அப்ப நான் நினைச்சதுதான், மரியாதைக்குரிய அமைச்சர் என்ன பண்ணியிருப்பாங்க, நாமெல்லாம் பைக்கில் உட்காந்துட்டு நம்ம வீட்டு சின்ன பிள்ளை அப்படி தூக்கி மடியில் உட்கார வைப்போம் இல்லையா பைக்கில், அது போல 4 பேர் சேர்ந்து இந்த பக்கம் 2 காலு இந்த பக்கம் 2 காலையும் முடிச்சு குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் பைக்கில் உட்கார வச்சு போட்டா சூட்டு. ஏப்பா கோபி, நமக்கு இதெல்லாம் தேவைதானாங்கிற மாதிரி
இந்த ஆட்சியை ஒரு பிம்பமாக காட்ட நினைக்கிறார்கள். இதே கடந்த காலத்துல துபாய்க்கு போயிட்டு வந்தாரு, இல்லாத முதலீட்டை நான் தான் ஈர்த்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. வெள்ளை அறிக்கை கேட்டா இப்ப வரைக்கும் வரல. போயிட்டு வந்து ஒண்ணு பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? பயண அனுபவங்களை நான் ஒரு புத்தகமா எழுத போறேன்னு சொல்லி கழுத பிடல் காஸ்டோ சேகுவரா இவரு இந்த பைசைக்கிள் ஸ்டோரிஸ்னு சொல்லி இவர் அர்ஜென்டினா போனதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு கருமம் கருமம். உண்மையிலேயே அவமானமாக இருக்கிறது. போகிற பக்கம் எல்லாம் இந்த சினிமா படத்துல கதாநாயகனை காட்டுவதை போல ஆடல் பாடல் கோஷ்டியை கூட்டு வந்து ஆட விடுவது, பாட்டு பாட விடுவது. எதற்காக? அத்தனையும் செய்யாத ஆட்சியை, நடத்தாத ஆட்சியை தாங்கள் தான் கலட்டி கம்பு நடுவது போல, புடுங்கி புழு நடுவது போல மக்களிடத்தில் காட்டுவதற்கு, அதை காட்டி சில வாக்குகளை பொறுக்குவதற்கு இந்த வேலையை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மறுபக்கம் எதிர்க்கட்சியாக களத்தில் நின்று தொடர்ச்சியாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். இது எதையுமே கண்டுகொள்ளாமல் நடக்கிற ஆட்சியை தட்டி கேட்பதற்கு, சட்டமன்றத்திலே பேசுவதற்கு எடப்பாடி தலைமையில் எங்ககிட்டயும் ஒரு எதிர்கட்சி இருக்குன்னு பார்த்தா அவருக்கு அவர் கட்சி பிரச்சனையை பேசுவதற்கே நேரம் இல்லை. அப்ப அவர்கள் ஒருபுறம், அதிமுக ஒருபுறம், எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்க தான் மாற்று, நாங்க பக்கா மாசு அப்படின்னு சொல்லி புதுசா ஒருத்தர் வந்தார்னு சொன்னா அவராவது ஒரு மக்கள் போராட்டத்துக்கு களத்துக்கு வந்து வீரியமாக இந்த திமுகவை வீழ்த்துவதற்கு, இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வருவார் என்று பார்த்தால், வருகிறவர் வழக்கம் போல எந்த ஈரோட்டு சனியனை தூக்கி போட்டு வாயிலேயே மிதித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஈரோட்டு சனியனையே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நானும் அப்படித்தான் வருவேன் அப்படின்னு வந்தால் என்ன செய்வது? தேர்தல் வரப்போது, இன்னொரு 10 நாள்ல அறிவிப்பு, அவ்வளவுதான். கடகடன்னு நாள் ஓடிடும், பொழுது ஓடிடும். மார்ச் ஏப்ரல்ல தேர்தலே முடிஞ்சிடும். இப்போது வரை பனையூர்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத இவர்கள் மாற்று அரசியலை பேசிக்கொண்டு வருகிறார். என் வாழ்க்கையிலேயே எத்தனையோ பிரஸ் மீட் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? நேர்காணல் பார்த்திருப்போம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட 1-to-1 உட்கார்ந்து நேர்காணல் கொடுக்கிறாரு. ஆனா உலகத்திலேயே பேட்டி எடுத்துட்டு வந்தவரை பேட்டி எடுத்து தான் நாம தெரிஞ்சுக்க முடியுங்கிற அளவுக்கு அப்படி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார். எப்ப நீ பிரஸ் மீட் எடுத்தியா? ஆமா எடுத்தேன். எங்க பிரஸ் மீட்டை காட்டு. பிரஸ் மீட் எடுத்தார்ல, அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு, அதை வேணா காட்டுன்னு சொல்லி இப்படி செய்கின்ற இவர்கள் ஒருபுறம் மாற்று அரசு என்று பேசிக்கொண்டு வருகிறார்கள். பெற்றோர்கள், பெரியோர்கள், தயவு செய்து எங்களை கவனியுங்கள், இந்த பிள்ளைகளை உற்று நோக்குங்கள், எங்களிடத்துல கேள்விகள் கேளுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எப்ப இந்த பிரச்சனைகளை உங்க நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கல, உங்க அண்ணன் சீமான் பேசவே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களால் மருந்துக்காக சொல்லிவிட முடியுமா? ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொற்பதம் நாம் பதிவு செய்யவா? இதே கூடங்குளம் அணு உலை பிரச்சனை, அணு உலை போராட்டம் வீரியமாக இருந்த போது மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் திரு சீமான் அவர்கள், எங்கள் மரியாதைக்குரிய அண்ணியார் கயல்வெளி சீமான் அவர்களின் கரத்தை பிடித்த மறுநாள் மற்ற அத்தனை தம்பதிகளும் திருமணத்தை முடித்துவிட்டு தேர்நிலவுக்கு செல்வார்கள். எங்கள் அண்ணன் சீமான் எங்கள் அண்ணியார் அழைத்துக் கொண்டு திருமணம் முடிந்த மறுநாளே கூடங்குளம் அணு உலை போராட்ட களத்துக்கு சென்று வந்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான். அந்த அளவிற்கு நாங்கள் தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிறோமே, எங்களை கவனிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முன்னாடி பேசிய வேட்பாளர் அண்ணன் அவர் நேரத்தை குறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. அப்ப அண்ணன் வேட்பாளர் அண்ணன் சொன்னது போல உண்மையிலேயே இப்படி ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளர் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளில் நிறுத்திய அத்தனை வேட்பாளர்களுமே ஆக சிறந்தவர்கள் தான் என்று சொன்னாலும் கூட எங்கள் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தனாக, மான தமிழனாக, இந்த மண்ணின் மாற்றத்தை விரும்புகின்றவராக சட்டமன்றத்திற்குள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வகுப்பெடுக்கின்ற அளவிற்கு ஒரு ஆக சிறந்த படித்த பிள்ளையை எங்கள் அண்ணன் சீமான் அடையாளம் காட்டியிருக்கிறார். தயவு செய்து கவனிங்க, தயவு செய்து மாற்றத்தை விரும்புகின்ற நீங்கள் தான் எங்களுக்கு பிரச்சாரமாக இருக்க வேண்டும். உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுங்க. 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாதம் நீங்கள் தேநீர் கடைக்கு போனாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, 2 மாதம் பார்க்கின்ற நபர்களிடத்திலெல்லாம் பல்லாவரம் தொகுதியில் நான் மானம் உள்ள தமிழன் அண்ணன் கார்த்திகேயனுக்கு, தம்பி கார்த்திகேயனுக்கு நான் வாக்களிக்க இருக்கிறேன், நீங்களும் வாக்களியுங்கள், இன்னென்ன காரணத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை வரிசையாக நாம் பரப்புரை செய்வோம். தொடர்ச்சியாக இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது. களத்தில் கிட்டத்தட்ட 4 முனை போட்டியாக நடக்க இருக்கிறது. இந்த 4 முனை போட்டியில் எவர் வந்தாலும் சரி, என்ன அவதூறை
எங்கள் மீது அள்ளி வீசினாலும் அதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய இடத்தில் நாம் தமிழ் கட்சியோ அண்ணன் சீமானோ இல்லை. நான் ஏற்கனவே ஒரு மேடைகளை பதிவு செஞ்சிருக்கிறேன். யாருக்காவது அண்ணன் சீமான் மேல சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் எந்த சந்தேகமும் வேண்டாம். காரணம், இந்த திராவிடத்தை, இந்த திமுகவை அதிமுக அடி ஒரு மாதிரி இருக்கும், மற்ற அத்தனை பேருடைய அடியும் விழுகின்ற அடி ஒரு மாதிரி இருக்கும். எங்களுடைய அண்ணன் சீமானுடைய அடி மட்டும் துண்டாக தனியாக தெரியும். சந்தேகம் இருப்பவர்கள் மெரினா கடற்கரைக்கு போய் அங்க ஒரு கல்லறை இருக்குது, கடப்பாறை கொண்டு போங்க, கல்லறையை குத்தி தோண்டுங்க, உள்ள ஒரு மஞ்சள் துண்டு தெரியும், துண்டோட எண்டை பிடிச்சு தூக்குங்க, தூக்கி கேட்டு பாருங்க, மிஸ்டர் கருணாநிதி, வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் சீமான் என்று கேளுங்கள். கருணாநிதியின் புலம் சொல்லும், நான் எம்ஜிஆர் அடியை பார்த்திருக்கேன்ப்பா, ஜெயலலிதா அடியை பார்த்திருக்கேன்ப்பா, ஆனால் சீமானுடைய அடியை போல வீரியமான அடியை நான் வேறு எங்குமே பார்த்ததில்லை என்று கருணாநிதியின் பிணம் சொல். அந்த அளவிற்கு இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வீரியமாக களத்தில் இறங்கி போராடுகிற பிள்ளைகள் நாங்கள். எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் சொன்னதை போல கல்வியில் மாற்றம், மருத்துவத்தில் மாற்றம், உங்களால் கற்பனையோடு செய்து பார்க்க முடியாத மாற்றத்தை களத்திலே செய்ய இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம் என்பது ரொம்ப முதன்மையானது, மருத்துவம் என்பது முதன்மையானது. பல்வேறுபட்ட நாடுகளில் மருத்துவம் இலவசமாக இருக்கிற போது ஒரு தாமு அன்பரசன் கொடுக்கிற மாதிரி தட்டும் குண்டாவும் அண்டாவும் கொடுத்து வாக்கு கேட்கிற பிள்ளைகள் அல்ல. மாறாக இந்த முறை ஏற்கனவே 2016 தேர்தல் செயல்பாட்டு அறைவிலே எங்களை தாய்ப்புலி அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்ததை போல நாம் தமிழர் ஆட்சியில் கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், குடிநீர் இலவசம், அதை தாண்டி வேறு எதுவும் இலவசம் அல்ல என்பதை நாங்கள் எங்கள் தேர்தல் செயல்பாட்டு வரைவிலே இப்போதல்ல 2016 முதல் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் தயவு செய்து இணையத்தில் அதை தேடி எடுத்து படித்து பாருங்கள். அதே போல வெகு விரைவில் இதே மாதம் 21ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி திருச்சியில் எழுச்சியும் புரட்சியுமாக ஒரு ஆக சிறந்த மாநாட்டை நாம் கட்சியின் சார்பாக தாய்ப்புலி அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த பகுதி மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து அந்த கட்சியின் கரை வெட்டியை கூட கட்டிக்கொண்டு பிப்ரவரி 21 திருச்சி மாநாட்டுக்கு தீந்தமிழர் கோட்டையாம் திருச்சியை திணறுகின்ற அளவிற்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனம் சாதி கடந்து, மதம் கடந்து, கட்சியும் கடந்து நாம் கூடி நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. உங்க வீட்டுக்காரர் வேற திமுக இருக்கிறாரா? மாநாட்டுக்கு வரமாட்டேன்ப்பா, நான் திமுக இருக்கேன், நான் சீமான் மாநாட்டுக்கு வரமாட்டேன்னு உங்க வீட்டுக்காரர் சொல்றாரா? அவர்கிட்ட சொல்லுங்க. மாநாட்டு தேதியும் இடத்தையும் மாற்ற முடியாது, ஆனா வீட்டுக்காரரை நான் நினைச்சா மாத்திடலாம். வர்றீங்களா இல்லையான்னு கேளுங்க, தப்பு இல்லை. அதே போல நீங்க காதலிக்கிறீங்களா, உங்க காதலியை கூப்பிட்டுவாங்க, உங்க காதலனை கூப்பிட்டுவாங்க. இது வரைக்கும் காதலிக்கலையா? இன்னும் 21 நாள் அவகாசம் இருக்கு. இனிமேல் காதலிங்க. காதலிச்சாவது ஒரு காதலிய உங்க காதலனை கரம் பிடிச்சு கூட்டுவாங்க. இந்த வைரமுத்து சொல்வதை போல 14 வேற வருது, நல்ல நாள் தான், அதுக்குள்ள காதலை சொல்லியாவது அழைச்சிட்டு வாங்க. ஏன் என்று சொன்னால், நாம் ஒருவராக செல்வதற்கு பதிலாக 2 பேராக 10 பேராக செல்லுகின்ற போது 5 லட்சம் 10 லட்சம் பேருக்கு மேலாக ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த மாநாட்டை செய்ய வேண்டிய தேவையும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு, ஆட்களை திரட்டி கூட்டுற முடியாது, பணம் தான் இருக்கு அப்படின்னா, உங்கள் பகுதியில ஒருத்தரால 10 பேரை கூட்டக்கூடிய தெம்பு இருந்தால் அவருக்கு அந்த பணத்தை கொடுத்து இந்த வண்டி வாகனத்தை வச்சு ஆட்களை அழைச்சு கொண்டு போங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்க நண்பர்கள் கூடயே இருப்பான். ஏன்னா இத்தனை வருஷமா என் கூடயே ஃப்ரெண்டா இருந்தே நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. உருப்படியா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நீ அண்ணன் சீமானுக்காக எல்லாம் வர வேண்டாம், நாம் தமிழர் கட்சிக்காக வர வேண்டாம், தமிழ் தேசியத்துக்காகவும் வர வேண்டாம், குறைந்தபட்சம் உன் கூடையே சுத்துற செவ்வாழ எனக்காக வரமாட்டியா மாப்பிள்ளைன்னு சொல்லி தயவு செய்து அழைச்சிட்டு வாங்க. ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்களா, போய் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள்ட்ட பேசுங்க. நான் இந்த கட்சியில இருக்கேன், இந்த இனத்துக்காக செய்ய வேண்டிய கடமை இது, தயவு செஞ்சு நான் ஒரு வண்டி வச்சு நான் கூட்டு போறேன், வாங்கன்னு கூப்பிடுங்க. ஏன் என்று சொன்னால், இந்த மாநாடு நடக்க இருக்கின்ற இந்த 26இல் தமிழ் தேசிய இனத்திற்கான முதன்மையான மாநாடாக நாம் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் எந்தெந்த வழியிலாவது மாநாட்டு திடலுக்கு வந்து சேருங்கள். பல்லாவரம் பகுதி வசதியான பகுதியாகத்தான் தெரிகிறது. அதனால இதுவரை 10 பேருந்துக்கு முன்தொகை கொடுத்திருந்தால் 10 போதாது, பக்கத்திலே ஒரு சுழியத்தையும் சேர்த்து 100 பேருந்துகளாக மாற்றுங்கள். 100 பேரை அழைத்து வருவதாக திட்டம் வைத்திருந்தால் போதாது, இன்னும் 2
சொலியத்தை சேர்த்து 1000 பேர் 10,000 பேர் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். பிறந்து கொண்ட பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளராக இந்த மண்ணை நேசிக்கின்ற பிள்ளையாக எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் அண்ணன் சீமானின் கரம் பிடித்து தொடர்ச்சியாக 4 தேர்தலை சந்தித்து இந்த பல்லாவரம் பகுதியில் என்ன சிக்கல் இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, எந்த பகுதிக்கு எந்த திட்டம் தேவைப்படுகிறது, எதற்கு முதன்மையான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அத்தனையும் தெரிந்து களத்திலே பம்பரமாக சுற்றி வந்திருக்கின்ற எங்கள் வேட்பாளரை விட இனி ஒரு வேட்பாளர் சட்டமன்றத்தில் பல்லாவரத்திற்காக பேசுவதற்கு நீங்கள் எங்கு தேடினாலும் பார்க்க முடியாது. அதனால இந்த தேர்தலில் விவசாய சின்னம், இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல் எல்லாம் இந்த வருஷம் நமக்கு ஒரு கிறுக்க வந்து சிக்கிடுவாங்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கலுக்கு யாராவது வந்து சேருவாங்க, சின்னம் கிடைக்காது, கடைசி நேரத்தில் சின்னம் கொடுப்பாங்க. இப்போது அப்படி அல்ல, எங்கள் அண்ணன் சீமானே எங்களுக்கு சின்னமாக எங்கள் அண்ணன் சீமானே கிடைத்திருக்கிறார், விவசாயி சின்னம். அதனால சின்னத்தை நாம் பரவலாக்குவோம், கொண்டு போய் சேர்ப்போம். கட்டாயம் வெகு விரைவில் வெற்றி அறிமுக கூட்டத்தில், நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் இன்னும் அதிகமாக பேசுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நான் தமிழ். சகோதரருக்கு நன்றி. அநீதிக்கு எதிராக